அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுமா, வயசானா அதுக்கேத்த மாதிரி இடத்துல போடலாம். எங்க ஆபீஸ்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். என்னடா செய்ய? டேய், ஏன்டா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இல்லனா அவரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? யாரோ ஒருவர் பேசின அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துதில்ல? கண்ணீர் வடித்து கொண்டு பல வருஷங்கள் பேசாமல் பிரிந்து கிடக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் கணவன் மனை பிள்ளைகள்லாம் பேசும்போது கூட அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது, பேசுகிறது, அதுக்கு இடம் கொடுக்காதங்க பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டுருவாங்க. எவ்வளோ நல்ல காரியங்களை ஊழியக்காரங்க மூலமாக எத்தனை நல்ல காரியங்களை கர்த்தர் செய்கிறார், அதை பேசுங்க. அப்போ இந்த வார்த்தைகளினால குடும்பம் பிரியுது, உறவுகள் பிரிகிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பேசினா எவ்வளவோ காரியத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகலாமே, எவ்வளவோ காரியத்தை சேர்த்து வச்சுக்கலாமே, குடும்பங்களை சேர்த்து வைக்கலாம். வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அன்பான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்ற மிகப்பெரிய நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை தேவாதி தேவனே ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வராரு. இந்த நாளிலும் வார்த்தையை விடாதே அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நெல்லை கொட்டினால் அள்ளி விடலாம், சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது என்பது பழமொழி. சிலருக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்காம கடினமான வார்த்தைகளையும் காயப்படுத்துகிற வார்த்தைகளையும் பேசிவிடுறாங்க. பின்னர் மனம் மறந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பட்டய குத்துக்கள் போல பேசப்பட்ட வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்துல ஆறாத காயமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கதான் செய்கிறது. பரிசுத்த வேதாகமும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகிறதற்கு தாமதமாகவும் இருங்கள் அப்படின்னு நமக்கு ஆலோசனை கூறுது. வேதம் கூறுகிற ஆலோசனைகளை நாம கேட்டு வார்த்தைகள்ல கவனமா இருப்போம். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய தேவாதி தேவனை நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீடுகளில் இருந்து கரங்களை தட்டி நீங்கள் பாடி துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிற்குள்ளாக கடந்து வரும். ஆண்டவர் உங்கள் கவலைகள் பாரங்களெல்லாம் மாற்றி உற்சாகத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புவார். ஆமென். தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறைவுகளோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து ஆகாதது எதுவுமே இல்லப்பா, உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடி துதிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி இயேசுவை நோக்கி பார்த்து ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மழைய செய்தி. நீங்க துதி செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தங்களுக்குள் வெட்டுண்டு மழைய செய்தி. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சேர்ந்து பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அன்னைக்கு
அலங்கார வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்திருந்தான். அவன் தன் இடத்துல வருகிறவஇடத்துல பிச்சை கேட்கிறவனா இருந்தான். ஆனா பேதுரு யோவானும் வந்து நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லும் போது அந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்தை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். அவரை நோக்கி பார்த்தப்பா, உன் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வமா என் கூட இருக்கிறீங்களேன்னு சொல்லுவோமா? அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தாரே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் சொல்வோமா எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உற்சாகமாய் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். ஆமென். ஆண்டவர் உங்களை பெரிய கூட்டமாய் பெருக செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். இயேசுவே உம்மாலாகும் எல்லாமாகும் சொல்லுவோமா? உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சேர்ந்து பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உங்க கண்ணீரை காண்கிற தெய்வம். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அறிக்கை செய்யலாமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும். சந்தோஷமானவரை பார்த்தப்பா, உம்மால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கடைசியாம் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நீங்க சொல்லலாமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக நேரத்துல நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன், என் வாழ்க்கையில நிந்தையும் அவமானங்களை சகித்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கலாம். அப்படியே கண்களை மூடி நீ இந்த நேரத்துல இயேசுவை நோக்கி பார்த்தப்பா, உங்களை துதிக்க 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 என் சூழ்நிலைகளை மாற்றுகிறதையும், என் பிரச்சனைகளை மாற்றுகிறதையும், என் நிந்தனைகளை மாற்றுகிறதையும், என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை என் வாழ்க்கையில தருகிற தெய்வமாய் என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்தப்பா, துதித்திடுவேன்ப்பா, அவங்க நாமத்தை உயர்த்திடுவேன். ஆமென். அன்னைக்கு லேயால் அற்பமாக எண்ணப்பட்டு லேயால் ஆண்டவர் நினைத்தருளினது போல இந்த நாள்ல ஒருவேளை நீங்க வாழ்க்கையில அற்பமாக எண்ணப்படலாம், அநேகராக நீங்க இழிவாக எண்ணப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை தம்முக்காக பயன்படுத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே என் நிந்தனைகளை மாற்றுகிற தெய்வமே, என் ஏக்கமெல்லாம் மாற்றி எனக்காக ரெகோபோத்தை திறக்கிற தெய்வமா இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து துதிக்கலாமா? விருப்பத்தை சொன்னேனே, வேண்டுதல் கேட்டாரே. சொல்லலாமா? அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, விருப்பத்தை சொன்னேனே,
போது விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே அற்பமாக எண்ணப்பட்டப்பா அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே ஏக்கமெல்லாம் இசைக்கும் சித்தனாவாய் போனதோ தேசத்தில் பழகும்படி ரகோத்தை தந்தாரே ஏக்கமெல்லாம் இசைக்கும் சித்தனாவாய் போனதோ தேசத்தில் பழகும்படி ரகோத்தை தந்தாரே அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறாங்களோ அவங்க வேண்டுதலை கேட்டாரே அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே என் வழக்கை தீர்த்தாரே என் சத்தம் கேட்டாரே என் நிந்தை நீங்க செய்து மகிழவே செய்தாரே என் வழக்கை தீர்த்தாரே உங்க சத்தம் கேட்கிறவர் சத்தம் கேட்டாரே நிந்தனைகளை மாற்றுகிற தெய்வம் நிந்தை நீங்க செய்து மகிழவே செய்தாரே அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே அற்பமாக எண்ணப்பட்டேன் ஆசீர்வதித்தாரே விருப்பத்தை சொன்னேனே வேண்டுதல் கேட்டாரே அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை ஆண்டவர் தேடி வந்து உங்க நிந்தனைகளை மாற்றி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை திரும்பவும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இயேசு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வம். அவரை நோக்கி பார்த்து இயேசுவே என் நிந்தனைகளை மாற்றுங்க, எனக்குள்ள எல்லாவற்றையும் நீக்கி என்னை சுத்தமாக்கி ஆசீர்வாதங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சோர்வுகளை மாற்றுவார். எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. எங்க துதி பலிகள் ஆராதனை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த இரக்கம் மிகவும் பெரியது. நமக்கு பாராட்டின அன்பு மிகவும் பெரியது. அதனை நினைத்து நம்ம தேவனுக்கு தினம்தோறும் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜோதியக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா வணக்கம்ண்ணே. என்னண்ணே நீங்க வந்திருக்கீங்க, அக்கா வரலையா? இல்லண்ணே, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் இன்னைக்கு சமைச்சிடலான்னு பார்த்தேன். சரி சரி சரி. ஹலோ, எங்கடா இருக்க? இங்கதான் ஸ்கூல் பக்கத்துல காய்கறி கடை இருக்குல்ல, அங்கதான் நான் இருக்கேன். சரி இரு, நான் வரேன். சரிடா. இந்தாங்கண்ணா, கொடுங்கண்ணே. இதுல போட்டுருங்க. எவ்வளோண்ணா? 250ண்ணே. இந்தாங்க, வரேண்ணா. வண்டியில ஏறா. என்னடா என்னாச்சுடா? தெரியலடா. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. பெட்ரோல் போட்டியா? போட்டேன்டா. அப்ப என்னன்னு பாரு. என்னாச்சு? தெரியலண்ணா. சரி, இப்படி ஸ்டாண்ட் போடு. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. அது நடந்தது பாரு. அண்ணா என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
ட்ரை பண்ணி பாரு. வண்டியை இப்படி ஓரமா விடுங்கண்ணே, நான் ஆட்டோ ரெடி பண்ணி தரேன். தேங்க்ஸ்ண்ணா. சரி, போயிட்டு வாங்க. சிஸ்டர் எப்போ வராங்கடா? சீக்கிரமா வந்துருவாடா. இப்போ அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வரது இல்லையா, அதான் அப்பாவை பார்க்கணும்னு சொன்னா நானும் அனுப்பி வச்சிட்டேன். அப்ப நீ இன்னும் உங்க மாமா கிட்ட பேசலையா? இல்லடா. ஏங்க, நம்ம வீட்டுக்கு வெளியில ஆட்டோ சவுண்ட் கேக்குது, போய் யாருன்னு பாருங்க. சரிம்மா. ஆ. யாருங்க? நம்ம வீட்டுக்கு இல்லம்மா, பக்கத்து வீட்டுக்கு. சரிங்க. அண்ணா, ஆ, என்னாச்சுண்ணே? தெரியலப்பா, அதோ பாக்குறேன். என்னடா அது? என்னாச்சு? பைக்கு தான் பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தா இப்ப ஆட்டோவுமா? அம்மா, ஏன் உங்க மாமாவை கூப்பிடலன்னு கேட்டேன். எப்படிடா பேசணும்னு நினைச்சாலே வார்த்தை வர மாட்டேங்குது. என்னமோ போடா, நீ தான் அப்படி இருக்க. உங்க மாமனாராவது இறங்கி வரலாம், அவரும் அப்படி இருந்தாருன்னா. ஏங்க, என்னம்மா? நான் அடுத்த வாரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கே, நீங்களும் அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, அப்பாவும் இங்க வர மாட்டேங்கிறாரு. வேற வழியே இல்லைங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. சரிம்மா. நாங்க ஒரு வாரம் இருந்துட்டு வருவேங்க. ஒரு வாரமா? ஆமாங்க. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா. டேய், என் ஆபீஸ்க்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருடா. வயசான ஆளுடா, தினமும் பிரச்சனை தான். ஏண்டா? அவர் வயசான ஆளா இருக்கிறதால சொல்றதெல்லாம் அர்த்த பழசா இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒத்து போகவே இல்ல. உன் பாஸ் தானடா, நீ தானே ஒத்து போகணும். ஒத்துதான் போகணும், இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுக்கணும்ல. வயசானா அதுக்கேத்த மாதிரி இடத்துல போடலாம். எங்க ஆபீஸ்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். என்னடா செய்ய? டேய், ஏன்டா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இல்லனா அவரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஏண்டா, காசு எவ்வளோன்னு கூட கேட்காம ஏறியாச்சே. டேய், கடைக்காரர் தானே பிடிச்சு விட்டாரு. அவருக்கும் ஏதாவது கமிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அப்படிலாம் இருக்காதுடா. டேய், இதுவும் ஒரு பிசினஸ் டெக்னிக் தான்டா. அவர்கிட்ட தாண்டா நாங்க தினமும் காய்கறி வாங்குறோம். இதை விட நல்ல காய்கறி விலை கம்மியா நான் உனக்கு வாங்கி தரட்டுமா? டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நான் உண்மையை தான்டா சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னமோ. டேய், வாடா. போ.
ரமேஷ், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதப்பா. சேச்சே, அப்படிலாம் இல்லக்கா. நீ ரொம்ப வார்த்தையை விடுற. ரமேஷ், ஒரு மனுஷனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வச்சுதான் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். நீ வீட்ல பேசுற பேச்சு ரொம்ப தப்பு. அதுவும் உங்க அம்மா கிட்ட பேசுறது ரொம்ப தப்புப்பா. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான்னு பைபிள் சொல்லுது. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க அம்மா உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. கோபம், ஆத்திரம் வந்த உடனே வார்த்தையை விட்டுடுறோம். அது ரொம்ப தப்பு. நான் உன்னை குற்றப்படுத்த விரும்பல. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கப்பா. சரிக்கா. பார்த்து வாடா. அண்ணா இந்தாங்கண்ணா. வேண்டாங்க. ஏன்? எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. இல்ல வேண்டாம்ப்பா. எதுக்கு வேண்டாம்? இல்ல தம்பி வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். தம்பியா? ஆமாப்பா, காய்கறி கடை வச்சிருக்கிறது என்னோட புள்ளதான். நான் அவனோட அப்பா. கவலைப்படாதீங்கப்பா. நீங்க பேசுனதை நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. சாரிங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் எதையும் மனசுல வைக்கல தம்பி. வார்த்தையில நிதானம் வேணும்பா. நாக்குல எலும்பு இல்லைன்றதுக்காக எதையும் பேச முடியாது. உங்களோட வயசுல மூத்தவங்கள நீங்க மரியாதை இல்லாம பேசுறது தப்புப்பா. அது அவங்கள பாதிக்காது, உங்களை தான் பாதிக்கும். வார்த்தையை விடாதீங்க. விதை நெல்ல போட்டா அள்ளிடலாம், வாயிலிருந்து வந்த வார்த்தைய அள்ள முடியாது. சொல்லணும்னு தோணுச்சு. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். தம்பி. அண்ணா, உங்க வாழ்க்கையில நான் தலையிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லுங்கண்ணா. உங்க மாமா கிட்ட பேசிடுங்க. ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? நம்முடைய வார்த்தைகளில் எவ்வளவு கவனம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவர்களை கடினமான வார்த்தைகளின் மூலம் காயப்படுத்துகிறவங்க மனம் மாறவும், கடினமான வார்த்தைகளின் நிமித்தம் காயப்பட்டவர்களின் இருதயம் குணமாக்கப்படவும் நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நம்பி நாங்கள் அறிந்து தேவனை துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்ம தியானித்து ஜெபிக்கிற வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, வார்த்தையை விடாதே. இன்றைக்கி நிறைய பேருடைய வாயில் வார்த்தைகளை பேசி பேசி அடுத்தவங்களை நோகடிச்சுட்டு எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மக்கள் பிரிந்து போய் கிடக்கிறத நாம் அறிய முடியும். நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, அல்லது நம்ம படிக்கிற இடத்துல, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற இடத்துல, எத்தனையோ இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறோம். அதனால என்ன செய்கிறாங்கன்னா, காயப்படுத்துகிற வார்த்தைகள், துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், கோபத்தை தூண்டுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம வாயிலிருந்து பிறக்கிறதுனால அடுத்தவங்களை துக்கப்படுத்தி, கண்ணீர் வடிக்க வச்சு, வேதனைப்படுத்தி பிரிஞ்சு போய் கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் குறிப்பாக அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். ஒரு நாள் ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சான். அப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும், எல்லா ஸ்டாஃப்களுக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணினாங்களாம். அப்போது எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வராங்க. அந்த கேட்டில் நின்ன வாட்ச்மேனுக்கு ரொம்ப பசியாயிட்டு.
ரொம்ப பசி தாங்க முடியல. அப்போ இவர் என்ன பண்ணாரா, ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் போய் சாப்பிடும்போது இவர் சாப்பிட போயிட்டாராம். இலையை போட்டு சாப்பிட்ட உட்காந்துட்டு சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கிற நேரம் பார்த்து அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சொன்னாராம், இப்போ உன்னை யார் இங்கே சாப்பிட வர சொன்னா, நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வரணும், இங்கே எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த வார்த்தை, அந்த பசியாக இருந்த அந்த நேரத்தில் கூட அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை காயப்படுச்சுதான். அப்படியே இலையை மூடி வச்சுட்டு அவர் வந்துட்டார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 8 வருடங்கள் ஆகிறது, 8 வருடங்கள் ஆகிறது நான் இதே நிர்வாகத்தில் தான் வேலை செய்கிறேன். எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்குது, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த ஃபங்க்ஷன்களில் நான் கை நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி பேசுகிறோம், எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கேட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த காரியத்தை நினச்சிதான் எத்தனையோ வருஷங்கள் இவ இப்படி சொல்லிட்டாளே, இவ இப்படி சொல்லிட்டாளே, கணவனை பார்த்து மனைவி சொல்லிட்டாளே, மனைவி பார்த்து கணவர் சொல்லிட்டாரே, வார்த்தைகளால் குத்தப்பட்டு, வார்த்தைகளால் வேதனைப்படுத்தப்பட்டு, எனக்கு அடித்தாலும் கூட தாங்கிக்குவேன், ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் கூட இதில் ஒருவராக இருக்கலாம். அப்படி தானே, வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா? யாரோ ஒருவர் பேசின அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துதில்ல, கண்ணீர் வடித்து கொண்டு பல வருஷங்கள் பேசாமல் பிரிந்து கிடக்கிறீங்கள. இன்றைக்கி உங்களுக்கு தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டோட சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஆண்டவரோட முகத்தை பாருங்க. உள்ளத்தின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும், உங்களை அவர் புரிந்து கொள்ளுகிறவர். அதுக்கு தான் எங்களை ஜெபிக்க வைக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். முதலாவதாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, மற்றவர்களை காயப்படுத்தி பேசுகிறவர்கள், அதாவது அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசுவது, கோபத்தை தூண்டுவது, பகையை ஏற்படுத்துகிற வார்த்தைகள், பிரிவினை உண்டாக்குற வார்த்தைகளை பேசுகிற மக்கள் சந்திக்கப்படணும். இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்களோட மனசில் யாரையாவது இப்படி காயப்படுத்தி நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா அவங்கள நினச்சி எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார். தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. தேவரீர், இந்த நாட்களில் ஆண்டவரே மற்றவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே வாயின் வார்த்தைகளினால் காயப்படுத்தி விடுகிறாங்கப்பா. அப்பா, அந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. இப்போ இதனால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறாங்க, பகையினால் அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் இணைங்க முடியாமல் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் மாறணும் ஐயா. வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையோடு பேசுவதற்கு வேண்டிய கிருபைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுப்பீராக. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, புண்படுத்தாதபடி ஆண்டவரை நடப்பதற்கு நிறைய உதவி செய்வீராகப்பா. தேவையில்லாத வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படாதபடியே சப்பா, அந்த பிள்ளைகளுடைய நாவிற்கு நிறைய காவல் வைப்பீராக. மற்றவருடைய இருதய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே பேசுவதற்கு வேண்டிய கிருபைகளை நிறைய கொடுப்பீராக. எப்படி பேச வேண்டும் என்பதை ஆண்டவரே உம்மிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய உதவி செய்வீராகப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நிறைய ரட்சிப்பீராக அப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராகப்பா. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசி மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை தோத்தரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. அடுத்தபடியாக நாம் எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எதிர்பாராத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி காயப்பட்டு கண்ணீரோடு வாழ்கிற பிள்ளைகளுக்காக, அவங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை மறந்து, அதை மன்னித்து, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்குள்ளே, மக்களுக்குள்ளே நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மை நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து இணைந்து ஜெபிக்கிற
ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்தில் உள்ளவங்க ஆண்டவரே அப்பா, வீட்டில் உள்ளவங்க, உறவினர்கள், படிக்கிற இடங்களில், பணி ஸ்தலத்தில் ஆண்டவரே இன்னும் கூட பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவரே அப்பா பேசின அந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கலங்கின இருதயத்தோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இந்த நாளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் ஆறுதலின் தேவன். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆறுதல் செய்வீராக, அவங்களுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா அவங்களுடைய துக்கத்தை நீக்கி போடுங்க. இந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவரே வந்த அந்த வேதனை, அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த வைராக்கியம் அப்பா எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நீங்கள் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் நிமித்தமாக அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட என் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாய் அதை அவர்களுக்கு தயவாய் மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை நீங்கள் கொடுங்கப்பா. அப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாளில் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கண்ணீர் துடைக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கிருபையாக நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, வாயின் வார்த்தைகள் மூலமாக பிரிவினைகள், பிரச்சனைகள், பகைகள், விரோதங்களை தூண்டுகிற இந்த கிரியைகள் அழிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து எல்லாருமே ஒருமனப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு அந்த பகை விரோதங்களாக மாறணும். அதுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறதுனால குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதான இசப்பா இந்த சண்டை சச்சரவு எல்லாம் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே, தேவையில்லாத இசப்பா காரியங்களை கொண்டு வந்து இசப்பா குடும்பங்களுக்குள்ளே பிரிவிங்களை உண்டாக்குகிற இந்த சத்ரு அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா நீங்கள் ஒவ்வொருவருடைய நாவையை நீங்கள் தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருடைய நாவில் உங்கள் அக்னி கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் இசப்பா. தேவையில்லாத காரியங்கள் யாரும் பேசக்கூடாது இசப்பா. ஆண்டவரே, தன்னுடைய நாவினால் அதிகாரத்தில் எதையும் பேசக்கூடாது இசப்பா. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுங்க இசப்பா. ஒவ்வொரு தடிப்பட்ட மனுஷனையும் நீங்கள் பொறுப்பெடுங்க இசப்பா. குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை பொறுப்பெடுங்க. இனி எந்த ஒரு பிள்ளையும் இசப்பா மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது இசப்பா. அவங்க வார்த்தையெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவருடைய அக்னி அவங்களை எல்லாம் தொடும்படிக்கு ஜெபிக்கிறோம் இசப்பா. இதில் கிரியை செய்து குடும்பத்துள்ள பிரிவுகளை உண்டாக்க போராடுகிற சத்ருவே, இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறோம். உன்னுடைய கிரியை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்தையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. யாருடைய நாவையும் பயன்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை. தேவையில்லாத எந்த வார்த்தையும் பேச உனக்கு அதிகாரம் இல்லை என்று உன்னை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு ஜெயம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவனே, நீங்க எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட பிரிவினை பிரச்சனைகளை தூண்டுகிற அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஜெபிக்க வைத்தீங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கிருபையாக ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எத்தனை பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குறீங்க, குடும்பங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறீங்க, பிரிவினைகள் பிரச்சனைகளை எடுத்து போடுகிறீங்க. கிருபையாக எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அன்பு ஐக்கியத்தை மக்களுக்குள்ள உண்டாக்குறீங்க. அதற்காக ஸ்தோத்திரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்சிருக்கிறபடினால நம்ம ஜெபிச்ச காரியங்கள்ல மிகப்பெரிய அற்புதங்களை பார்ப்போம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் ஒரு தொகுப்பை பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? இல்லைங்க, குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனை, மனத்தாங்கல், ஒரே போராட்டமாக இருக்குது, மனசுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சில சமயம் அதெல்லாம் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் நம்ம வாழ்கிற பாவம் நிறைந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கடந்து போகத்தான் செய்யும். அதனால சோர்ந்துறாருங்க.
ஆண்டவர் இருக்கார்ல உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு. உங்களுக்காக நாங்கள் இங்கே ஜெபிக்கிறோமே, உங்களுடைய குடும்பத்துக்காக. ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு என் பிள்ளைங்க நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள்னு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சிருக்கிறார். சாத்தானுக்கு அது பொறுக்கலை. சாத்தான் நம்முடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி வேதனைப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை குலைக்க முயற்சி பண்ணுகிறான். அது பிசாசனுடைய வேலை. அதற்கு மனிதர்களை கூட சாத்தான் பயன்படுத்துவான். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் உள்ளே நுழைய நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்ம வீட்டில் உட்காந்து பேசும்போது கூட கவனமாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னா பக்தி விருத்திக்கு ஏதுவானது தான் பேசணும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாரையும் விடக்கூடாது. ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானது பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசலாம். சில ஆட்கள் நேரம் போகலைன்னு சொல்லி அடுத்த ஆளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஊழியர்களை பற்றி குறை சொல்கிறது, ஊழியங்களை பற்றி குறை சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி குறை. ஏன்னா இவங்ககிட்ட நிறைய குறை இருக்குது. அதை மறைப்பதற்கு மற்றவங்க குறையை பெருசுப்படுத்திட்டா தன்னுடைய குறையை நினைக்க மாட்டாங்கன்னு மற்றவங்களை குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த ஆளை பற்றியே பேசிக்கிட்டு எழுதிட்டு இருக்க ஆளை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன் அப்படியே பேசுகிறாங்க எழுதுகிறாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய குறை இருக்குது. அதை மறைப்பதற்கு அடுத்தவங்களுடைய குறைகளை ஃபோக்கஸ் பண்ணுவார், அது சொல்லுவார். அது ஒரு மனுஷனுடைய சுபாவம். பிசாசனுடைய சுபாவம் அதுதான். சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான் பாவம் செய்து கர்த்தருடைய தள்ளப்பட்டான். தன்னுடைய குறையை மறைக்க அடுத்தவங்களுடைய குறையை பெருசுப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தானை எழுப்புகிறான், உங்களை டிஸ்டர்ப் பண்ண, உங்களுடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண. உங்கள் வீட்டில் நீங்கள் கணவன் மனை பிள்ளைகள்லாம் பேசும்போது கூட அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது, பேசுறது, அதுக்கு இடம் கொடுக்காதங்க, பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டுருவாங்க. எவ்வளோ நல்ல காரியங்களை ஊழியக்காரங்க மூலமாக எத்தனை நல்ல காரியங்களை கர்த்தர் செய்கிறார், அதை பேசுங்க. இந்த ஊழியக்காரர் இப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார், இந்த ஊழியம் இவ்வளோ அழகாக நடக்கிற வட இந்தியாவில் மிஷினரி ஊழியங்கள். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதனால் தயவு செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவானதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி எதையும் கொண்டு வரக்கூடிய எந்த நபருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்களுடைய தேவ செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க சகோதரி வசந்தி பால் அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்று உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இணையலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சேர்ந்து தியானித்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஏற்ற சத்தியத்தை நமக்கு விளங்கி கொண்டு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை அவர் அளவில்லாமல் நேசிக்கிறார். நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை அர்ப்பணிக்க வைக்கிறார். சரியா? இந்த நாளிலும் நம்ம என்ன காரியத்திற்காக தியானித்து ஜெபிக்க போகிறோம் என்றால், வார்த்தையை விடாதே அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு. அப்போ வார்த்தையை விடுறதும் அதை அடக்கி வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, அப்படி தானே? அப்போ வார்த்தையை விடுறதும் விடாமல் இருக்கிறதும் ஞானமாக பேசுகிறதும் நம்முடைய கரத்தில் இருக்குது. இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன செய்யறோம்? சட்டுன்னு நிறைய வார்த்தைகளை விட்டுறோம். பாருங்கள், நிறைய இந்த உலக வழக்க சொல்லுகள், பழமொழிகள் சொல்லுவாங்க இல்லையா? சோறு விழுந்தால் எடுத்து விடலாம், சொல் விழுந்தால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையினால் அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அப்போ அந்த வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் இல்லையா? நம்ம யோசிக்கணும். நம்ம அது யோசிக்கிறதே இல்லாமல், ஒரு நிதானம் இல்லாமல் கடகடான வார்த்தைகளை அள்ளி வீசிடுறோம். அது கடைசியில் எத்தனையோ பேரை பாதிக்குது, மன வருத்தங்களுக்குள்ளே உண்டாக்குது. ஏன் பகை, வெறுப்பு, கசப்பு, கொலை கூட விழக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்போ ஒரு புள்ளி விவரத்தில் நான் பார்த்தேன், சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு ஆண் மகன் 7000 வார்த்தைகளை தான் பேசுவாங்களாம். ஆனால் பெண்கள் 20,000 வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7,000 எங்கே, 20,000 எங்கே? பார்த்தீங்களா? அப்போ அதிகம் பேசுகிறவங்க அதிகம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பெண்களாகிய நாம தான் நிறைய வார்த்தைகளை பேசணும்.
கட நீ வந்தது வாய்க்கு வந்தது, என்றைக்கோ உள்ளது, இப்படி நிறைய காரியங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். இல்லை, பேசுகிறதுனால ஏதாவது நிறைய பிரயோஜனம் இருக்குதான்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் இல்லை. நிறைய காரியத்தில் ஆண்டுடைய வார்த்தை கூட நமக்கு சொல்லுது, வார்த்தையில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் கூட நம்மை அறிவுறுத்துகிறது. நம்ம நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இராமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அப்போ இந்த மாம்சத்தை கரப்படுத்துறது, இந்த மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குறது நம்முடைய வாய் தான். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அது மட்டும் இல்லை, மிகுதியான சொற்களை பேசுகிறதுனால அநேகர் பாவத்துக்குள்ளே விழுகிறாங்க. தேவையில்லாமல் பேசுறது, அனாவசியமாக பேசுறது. எதுக்கு? வீண் வார்த்தைகளை அழப்பாதீங்கன்னு சொல்லி இருக்குது. அப்போ வீண் வார்த்தைகளை ஏன் நம்ம அழப்பணும், பேசக்கூடாது? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நாவுக்காகவே பிரத்யேகமாக ஒரு அதிகாரத்தையே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்று தான் நம்ம சொல்லணும். பாருங்கள், 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த நாவு நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெருப்பு அநேகருடைய காரியத்தை எரிச்சு போடும், அநேகருடைய வாழ்க்கையை கூட எரிச்சு போடும். ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது போல இந்த நாவு நெருப்பாக வார்த்தைகளை கக்குகிறதுனால அநேகர் காயப்படுகிறாங்க. பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு ஒரு திருக்குறளில் கூட திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடுமா, ஆனால் நாவினால் வருகிற அந்த வார்த்தை அது ஆறவே ஆறாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளோ வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்னும் 8ஆவது வசனத்தை பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ சொற்களின் மிகுதியினால பாவம் இருக்கு, ஆகவே தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்மளால் அடக்க முடியும். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே, குடும்ப உறவுகளுக்குள்ளே, அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய உறவுகளுக்குள்ளே, அக்கம் பக்கத்துக்குள்ளே எல்லாம் இந்த வாயின் வார்த்தைகள் தான் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம அநேக வேளைகளில் அதை புரிந்து கொள்வது இல்லை. பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான், வார்த்தை. ஆகவே வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகளினால தான் பகை உண்டாகுது, விரோதம் உண்டாகுது, அங்கே பல கசப்புகள் உண்டாகுது. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நிதானம் இல்லாமல் பேசிடுறோம், தெரியாமல் பேசிடுறோம்னு சொல்கிறோம். எல்லாம் நடந்து முடிஞ்சு பிரச்சனை பெருசாக வெடித்து வரும்போது தான் ஐயோ தெரியாமல் பேசிட்டோமேன்னு சொல்லி உணர்கிறோம். அதை முதல்லையே யோசிக்கணும் இல்லையா? நமக்கு அது தேவை, அந்த சுபாவம் வேணும். அப்போ இப்படி நிதானம் இல்லாமல், ஒரு யோசிக்காமல் கடகடன்னு பேசுகிறதுனால அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கள. குடும்பத்துக்குள்ளே கணவன் பேசுறதுனால மனைவி பாதிக்கப்படுறாங்க, மனைவி பேசுறதுனால கணவன் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளை பாருங்கள், எனக்கு ஒரு வாலிபனை தெரியும். அந்த நல்ல ஒரு வாலிப வயதில் இருக்கிற மகன், அவனுக்கு கொஞ்ச நாள் வேலை இல்லை, ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்கே ஒரு பிரச்சனையை நிமித்தம் அவன் அந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அவனுடைய தகப்பனார் அந்த பையனை பயங்கரமாக பேசினார். நீ எல்லாம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத, ஒவ்வொரு பிள்ளைய பாரு எப்படி சம்பாதிச்சு தாய் தகப்பனை காப்பாற்றுது, வீட்டை கட்டுது, அதை செய்து இதை செய்து, ஒன்றுக்கு ஒரேயாவது நல்ல தெண்டச்சோறு தின்னு, சாப்பிட உக்காந்தா தெண்டச்சோறு தின்னு அப்படிங்கிறது. அவன் எதை செய்தாலும், ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்காததுனால அந்த பையனை பயங்கரம் அவன் வேலை தேடிட்டு தான் இருக்கிறான், தேடாமையெல்லாம் இல்லை. ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் தேடிட்டு இருக்கிறக்குள்ள அந்த தகப்பனாருடைய வார்த்தையை நிமித்தம் அந்த வாலிபன் மிகவும் காயப்பட்டு அவன் வீட்டை விட்டே வெளியே ஓடிட்டான். கிட்டத்தட்ட 13-14 வருஷங்களாக எங்கே இருக்கிறான்னே தெரியல. இந்த தாய் தகப்பன் கண்ணீரோடு, ஐயோ நாங்கள் தெரியாமல் பிள்ளைய பேசிட்டோம், எங்கே இருக்கிறான்னு தெரியல, உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா, இப்படியெல்லாம் புலம்பி புலம்பி அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? தாய் தகப்பன் பேசின வார்த்தை. அப்போ பிள்ளை என்னாலும் நல்லாவே இருப்பானா, என்னாலும் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பானா? யோசிக்கணும். சரி, இப்போ அவனுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கும் போது அவன் நல்லா வச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக செபித்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, கவலைப்படாத, நல்ல ஒரு வேலையை தருவார்னு சொல்ல வேண்டிய பெற்றோரே பிள்ளையை இப்படி உதாசீனப்படுத்தி எடுத்தறிஞ்சு பேசி அவன் மன நோவடிகிற மாதிரி பேசினது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேறிட்டான்.
எத்தனை சம்பவங்கள் இன்றைக்கு குடும்பங்களுக்குள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ மக்கள் செபிக்க வருகிறாங்க, சொல்கிறாங்க, என் தகப்பனுடைய வார்த்தையினால் நான் காயப்பட்டிருக்கிறேன். என் தாய், பெத்த தாயே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டும் பொழுது நான் எவ்வளவு நொந்து போகிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று எத்தனையோ வாலிப பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு மகளை கூட எனக்கு தெரியும், பாருங்க, டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த மகள் ஜெபிக்கும்படியாக இங்கே வந்தாங்க. அப்போ எதனால் டிவோர்ஸு, என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, அப்போ அந்த பொண்ணு அந்த டைமில் கூட ஒன்றும் சொல்லாமல் திருமணமாகி பொண்ணு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷனுக்காக போயிருக்கிறாங்க. ரிசப்ஷனெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. வீட்டுக்கு போய் அவங்க தூங்குறதுக்கு முன்னால் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா. அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த கடைசி வருஷம் படிப்பு முடியிருக்கு, ஒரு வருஷம். அப்போ அவள் சொன்னாலாம் ஒரு வார்த்தை, அவன் நல்ல சந்தோஷமாக மனைவி கூட வாழணுங்கிற ஒரு ஆசையில் திருமணம் செய்து வந்திருக்கிறான். இந்த பொண்ணு எடுத்த எடுப்பில் ஒன்று சொல்லிட்டு, நமக்கு இப்போல்லாம் குழந்தை வேண்டாம், நமக்கு இன்னொரு வருஷம் போகட்டும், என் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். இந்த ஒரு வார்த்தை அந்த மகனுடைய உள்ளத்தை காயப்படுத்துது. அன்று அந்த திருமணமான முதல் நாளிலிருந்து அந்த பெண்ணை அவன் தொடவே இல்லை. பல 6 வருஷமாக அந்த பொண்ணு காலில் விழுந்துட்டா, பெற்றோரை வச்சு பேசிட்டா, பெரியவங்களை வச்சு பேசிட்டா. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், நான் படிச்சுட்டு இருந்ததுனால தான் அப்படி சொன்னேன், ஐயோ என் மேலே தப்பு, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. பல முறை 6 வருடமாக அவன் மன்னிப்பு கேட்டோம். அந்த மகன் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. அந்த ஒரு வார்த்தை அவனை காயப்படுத்தினதோ, அவன் என்ன ஃபீல் பண்ணானோ, அந்த மகளோடு சேர்ந்து வாழவே மாட்டேன்ட்டான். கடைசியில் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டான். அந்த மகள் அந்த டைமில் தான் செபிக்க வந்தாங்க. பாருங்கள், ஒரு வார்த்தை நிமித்தம் வாழ்க்கையை இழந்து போயிட்டான். ஒரு வார்த்தை அந்த மகனை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டு. அப்போ வார்த்தைகளில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், அளந்து பேசணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பாருங்கள், பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் கூட உண்டாம். ஞானமுள்ளவனுடைய நாவு தான் ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:20 நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிற, உன் தாயின் மகனுக்கு அவதூறம் உண்டாக்குற. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குடும்பத்தில் நடக்குது. சகோதரர்களுக்குள்ள விரோதம், கசப்பு, பகைகள், ஏன்னா வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகளினால் குடும்பம் பிரியுது, உறவுகள் பிரிகிறது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பேசினா எவ்வளவோ காரியத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகலாமே, எவ்வளவோ காரியத்தை சேர்த்து வச்சுக்கலாமே, குடும்பங்களை சேர்த்து வைக்கலாம். வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அநேகர் நிறைய சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் தெரியாமல் பேசிட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் உணர்றாங்க. அப்படி அநேகர் இவங்க ஜெபிக்கும்படி வர்றாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சிருது இல்லையா? சரி, இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் உங்கள் வார்த்தை நிமித்தம் குடும்பம் பாதிக்கப்பட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு கூட உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபிக்கணும். இன்றைக்கு இந்த நாவை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் நாவை சுத்திகரிங்க, உங்களோட அக்னினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் நாவுக்கு காவல் வைங்க, என் உதடுகளுக்கு காவல் வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார். உணர்றீங்களா? நீங்கள் செய்தது தப்பு, நீங்கள் பேசின வார்த்தைகள் உணர்றீங்களா? இன்றைக்கி நம்ம சேர்ந்து செபிக்க போகிறோம். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாக, ஐயோ அன்றைக்கு நான் அப்படி பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே, நான் தவறாய் பேசிவிட்டேனே, அவசரப்பட்டு பேசிவிட்டேனே என்று வருந்தி தங்களை உணர்ந்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்போ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள், பிள்ளைகள், பெற்றோர், முதியவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தவறாய் பேசினது நிமித்தம் காயங்கள், பிரச்சனைகள், பகைகள், விரோதங்கள், கசப்புகள் அப்பா, குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. நான் தப்பி பேசிட்டேனே, தவறா பேசிட்டேனே வருந்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் உதவி செய்வீராக. அன்றைக்கு ஏசாயாவினுடைய நாவை அக்னினாலே தொட்டு பரிசுத்தமாக்கின கர்த்தர், பாவத்தை நிவிர்த்தியாக்கும்படி செய்த ஆண்டவர் ஒவ்வொருவருடைய நாவையும் உதட்டுகளையும் தொடுவீராக. ஞானமுள்ள நாவுகளை, ஔஷதமான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவாய் நீ மாற்றுவீராக. கர்த்தாவே, துதிக்கிற பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதியிருக்கிறபடி இருதயம் பொல்லாங்கான இருதயங்கள் எல்லாம் மாற்றுங்க. இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் வரட்டும், நாவில ஒரு பரிசுத்தம் வரட்டும் அப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் உண்மை போல மாற்றுங்க. பேசுவதற்கு பொறுமையாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நிதானமாய் பேசக்கூடிய கிருபையை தருவீராக. யோசித்து பேசக்கூடிய கிருபையை
தருவீராக. உணர்ந்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படி உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் கிருபை கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைய தினம் முழு உறவு ஜெபம் நம்முடைய 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபிக்க வாங்க. தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் மாற்றத்தை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லை, எழுப்புதல் பெருவிழாக்கள் மே மாதம் நடக்க இருக்கு. அதனை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் குடும்பத்தோட கலந்து கொள்ளுங்க. நாளையும் நாளை மறுதினமும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.